ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் அப்படி இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஈவி ரிலேட்டட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2-3 நியூஸ் இருக்குது. அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நியூஸு மேட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேருந்தே ஒரு நியூஸ் இருக்குது. ஜனவரி 2026 இவங்க வந்து டெக் அப் 3.0 அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன டெக் அப் 3.0னா, இவங்க வந்து சாஃப்ட்வேர் ட்ரிவன்லேருந்து ஏஐ ட்ரிவனாக போகிறாங்க. அதாவது ஃபுல்லாகவே ஏஐ பார்த்துக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க ரெடி பண்ணி அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இது ஏரா 5000 அப்படின்ற மாடலை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 200cc ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வெஹிக்கிளு. ஸோ இதோட கம்மியாக உங்களுக்கு ஒரு 100-150 செக்டருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் பைக்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இன்னும் குறைச்ச விலைக்கு எலக்ட்ரிக் பைக்கை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் அவங்க இருக்குது. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு அவங்க இன்னும் அவங்களோட மோட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பேட்டரியாக இருக்கட்டும், அதுலேருந்து இன்னும் ஏஐலாம் அடாப்ட் பண்ணி இன்னும் அதிக ரேஞ்சு வித் காஸ்ட் எஃபெக்டிவ் மாடலாக அவங்க கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. Cycles at best they are glorified scooters. This is not the way India is going to do adoption in the motorcycle space. We are talking about performance, we are talking about heat, we are talking about the rugged terrain, we are talking about cost, we are talking about how the rider rides, how the rider feels. Understand why motorcycling is so different from scooters. 56 lakh gear shifts, and that really told us that customers wanted choice. Customers wanted the ability to decide for themselves how the vehicle behaves and not being told how it should. Existing solutions, time and time again, can take care of problems in the 21st century. People end up going back to internal combustion time and time again. Why? Because we are not really giving them an alternate which makes sense. This is where our journey of the last 7 years, where we said we need to start first principles thinking. We need to solve for what the rider needs. It really has to be designed, it has to be built from grounds up. We've clocked close to 65,000 hours of riding. It translates into 21 lakh kilometers covered. This really talks about customers using this. We have seen a 25% range improvement across board for every single customer who has used it. This is really the freedom that needs to be given to a motorcyclist in India. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து இதோட குட்டி குட்டி வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏரா 4000 அப்படின்ற வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அது இல்லாமல் இவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அதுவும் வந்து ஏஐ பேஸில் கொண்டு வரான்றாங்க. ஸோ இவங்க பைக் மாடல் அப்படின்னு கொண்டு வரும்போது அவங்களோட அந்த கியர்டு டெக்னாலஜி வச்சு தான் பைக் மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக் அப் 3.0 எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஃப்யூச்சரில் மேட்டர் கிட்டேருந்து பார்க்கலாம். என்னென்ன மாடல்ஸ் கொண்டு வராங்க, எவ்வளோ கம்மி விலையில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராப்டி T30 நம்மளோட சென்னை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 வெஹிக்கிள் கிட்டே இப்போ டெலிவரி கொடுத்துருக்காங்க. February எண்டில் அவங்க டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் ரோல் அவுட் போயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிருக்கு. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து புக் பண்ணவங்களுக்கு அவங்க வந்து வண்டியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் டேட்டு டைம் எதுவும் சொல்லலை. இப்போ தான் அவங்க வந்து February மிட்டு சொன்னாங்க. February எண்டுக்குள்ளே ஓரளவுக்கு டெலிவரி முடிச்சிருக்காங்க. அதுவும் சத்தம் இல்லாமல் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து போக போக தெரியும் நமக்கு எவ்வளோ டெலிவரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. ராப்டி T30 நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வந்து டெலிவரி நியூஸ் வரும், டெலிவரி கால் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் அல்ட்ரா வயலட்டில் டெஸ்ட் ட்ராக்ட் எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அல்ட்ரா வயலட் டெஸ்ட் ட்ராக்ட் வந்து அப்படியே டேஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. அவங்க கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், ஏப்ரலுக்குள்ளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ட்ராக் புக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரலில் நம்மளுக்கு ஒரு சாலிடான ஒரு அப்டேட் கிடைக்க போகுது டெஸ்ட் ட்ராக்கில். ஸோ அது என்ன அப்டேட்டுன்றது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அடுத்த என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினவங்க இருப்பீங்களா, Gen 1 Gen 2லாம் வாங்கிட்டு உங்களோட வண்டி வந்து சர்வீஸ் சென்டரில் ரொம்ப காலமாக நிற்குது, அதுக்கு பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்குதுன்னா, நீங்கள் இப்போ கம்பெனி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் Gen 3க்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு
50,000லேருந்து 70,000 வரைக்கும் நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் வண்டி யூஸே இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிது, அதுக்கு பார்ட்ஸே இல்லை அப்படின்னா மேபி Gen 3க்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லை எனக்கு ஓலாவே வேணாப்பா அப்படின்னா அது அப் டு யூ. ஸோ இப்படி ஒரு ஆஃபராக அவங்க வந்து ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட ப்ரீவியஸ் ஓனருக்கு. இப்படி ஒரு ஆஃபர் கொண்டு வராங்க. அதே நேரத்தில் அவங்களோட ஓலா ஷோரூம் நம்ம சென்னையிலேயே பார்த்திங்கன்னா பல ஷோரூம்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் சென்டருமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹைப்பர் சர்வீஸுக்கும் மூவ் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹைப்பர் சர்வீஸ் எந்தளவுக்கு ஆக்டிவாக இங்கே வேலை செய்யுது அப்படின்றது தெரியல. ஓலா கஸ்டமர்ஸ் யாராச்சும் இப்போ நீங்கள் வந்து ஓலா Gen 3 எடுத்து ஹைப்பர் சர்வீஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா ஓலாவில் என்ன நடக்குது அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக இருக்குது. குறிப்பாக இந்த ஹைப்பர் சர்வீஸ் பிளாட்ஃபார்மை இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, இது வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்களா இல்லாட்டினா வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா, இது என்ன மாடலில் இந்த ஹைப்பர் சர்வீஸ் வேலை செய்யுது அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ இதெல்லாம் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் உண்மையான இப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாவோட பல ஷோரூம்ஸை இந்தியா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இப்போ உண்மையான ஃபேக்ட்டு. புதுசாக யாராச்சும் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஓலா சைடு போகாதீங்க. பழைய வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வர வேண்டியது இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடான பல அப்டேட் வந்து இந்த வருஷத்தில் வர வேண்டியது இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அண்டு நம்மளும் வந்து வண்டி எடுத்து 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த வண்டியை பற்றினும் வந்து நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.